விட்டு உங்களை வந்து ஹைப் கிரியேட் பண்ணி உங்களை பெரிய ஸ்டாராக காட்டிக்கிறதுக்கு இந்த மீடியா வேணும். அதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா அது வந்து சைபர் புல்லிங்காக மாறிடுமா? நான் கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். இந்த கேள்வி ஜெயம் ரவியை பார்த்தா டேரெக்டாக கேட்குறேன். ஜெயம் ரவி தான் டேரெக்டாக கேட்குறேன். அவர் தான் சொல்கிறாருன்னு கேட்டால் சைபர் புல்லிங் சொல்கிறார். சைபர் புல்லிங்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், என்ன சைபர் புல்லிங் உங்களை பண்ணுறாங்க? ஏதாவது மிகைப்படுத்தி ஏஐ மூலமாக ஏதாவது கிரியேட் பண்ணி உங்களை போட்டிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சைபர் புல்லிங்னா ஏதாவது உங்களை பற்றி மிகைப்படுத்தி. இப்போ ஜெயம் ரவி என்ன சொல்ல வர்றாரு? சைபர் புல்லிங்கிறத அவரே சொல்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. நான் தானே அது என்ன கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. சைபர் புல்லிங்னு ஒரு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தேன். நான் ஒரே வார்த்தை தான் சார் நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். யாருமே உங்களுடைய எமோஷன்ஸை மதிக்காதவங்க. இன்றைக்கி இந்த ஜெயம் ரவியை தூக்கி எழுதுனதும் இந்த மீடியாக்கள் தான். ஜெயம் ரவி பற்றி பெருமையாக எழுதினாலும் இந்த மீடியாக்கள் தான் எழுதுது. அதனால் மீடியாக்கள் மேலே பாயாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்போ நான் கேட்குறேன், இந்த நேர்காணலுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்கிறேன், இந்த கெனிஷாவோட சேர்ந்து அவங்க இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது, யாரும் தப்பாக பேசாதீங்க, அவங்க என் உயிரை காப்பாற்ற வந்தவங்க, என் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு, அதாவது தனக்கு எதுவும் வந்து என்னை காப்பாற்றினதே அவங்க தான் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னார். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயம் ரவியோட அழுகை இன்னைக்கு தன்னோட குழந்தைகளுக்காக ஒரு அப்பாவா அழுதாரு. அதை நம்ம சார் இது ரொம்ப லேட் சார். இது உள்ளபடியாக அவர் வந்து கெனிஷா வந்து தன் மனைவி ஜெயம் ரவி ஒரு பிரச்சனையில் இருக்காரு. அவருக்கு மொட்டை மாடி வேலை செய்யாமல் இருக்காரு, யோசிக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்காரு, பிரச்சனையில் இருக்கார்ல. நான் என்ன பண்ணுறோம், ஒரு விதமான மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காரு சார். நான் இப்போ தான் சார் ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. முதல்ல அவர் மீடியாவை சந்திக்கும் போது முதல்ல கெனிஷா வந்து சந்திக்கும் போது மைக்கடிட்டும் போது அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து ஜெயம் ரவி மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்திருப்பாரு. வெளியில காட்டாம பாருங்க, நீங்களாம் ஒரு முடிவு வர முடியாது சார் மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ கூட அவர் பேசும்போது சில வார்த்தைகள் சண்டை குழந்தைங்க இல்லை சார், தனியாக வராது. அதுதான் சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்கிறது கேளுங்க. இப்போவும் அவர் வந்து நீங்கள் மீடியா பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக காஷனாக தான் பேசுகிறாரு, பல விஷயங்கள் பேசுகிறாரு.